ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ டுடே வந்துட்டு ஒரு பார்சல் ஒன்று வந்துட்டு நான் வந்துட்டு வாங்கினேன். அது வாங்கி என்னென்னு பார்க்கலாமா? அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னுடைய சன்னுக்கு, பெரிய சன்னுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு போட்டது. இது இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இன்றைக்கி வரும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்திருக்கு. நம்ம வந்துட்டு கட் பண்ணுவோம். இந்த டிஷர்ட் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆசைங்க. வந்துட்டு என் பையனுக்கு வந்துட்டு சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது. இதுக்கு மேட்சாக வந்துட்டு ஒரு பேண்ட் ஒன்று வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இது வந்துட்டு போட்டுக்குமே, என் சன்னு போட்டுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். நல்லா இருக்குங்களா? ஆனால் இது வந்துட்டு காட்டன் இல்லைங்களாட்டுங்க. ஐய, நான் காட்டன் நினச்சிட்டு இருந்தேன். காட்டன் கிடையாது போலயே, பாலிஸ்டர். இது வின்டர் சீசனுக்கு தான் ஓகேவாகும். அந்த சீசனுக்கு வந்து சூட்டபிள் ஆகாது வந்துட்டு. ஐயோ, நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னாக்கா அது ஒன்று வருது. காட்டன் டிஷர்ட்டே இனிமேட்டுக்கு வந்துட்டு இருக்காது போலங்களாட்டுக்கு. வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது வேஸ்ட்டோ. ஸோ ஆன்லைனில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டேன். ஆனால் பிக்கு பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. பட் ஆனால் வந்து நம்ம டைரெக்டாக வந்துட்டு வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது அதோடைய கிளாத்து வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு தான் நம்ம டைரெக்டாக வாங்கணும் அப்படின்னாக்கா டச் பண்ணி அதோடய கிளாத்தை வந்துட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணி நம்ம வந்துட்டு வாங்குவோம். பட் ஆனால் ஆன்லைனில் வந்துட்டு நம்ம ஒன்லி பிக் மட்டும்தான் வந்துட்டு பார்க்குறோம். அவங்களுடைய ரிவ்யூ பார்ப்போம். வந்துட்டு எப்படி நல்லா கமெண்ட் கொடுத்துருக்குறாங்களா, நல்ல ரிவ்யூ வந்துருக்குதா அப்படின்னு சொல்லி இதுதான் பார்த்து நம்ம வந்துட்டு வாங்குகிறோம் ஆன்லைனில். பட் ஆனால் கிளாத்து வந்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே அதை மென்ஷன் பண்ணவும் இல்லை. வந்து இது காட்டன் அப்படின்னு சொல்லியும். ஸோ நம்ம காட்டன் போட்டு அடித்தாலுமே நம்மளுக்கு வந்து இது மாதிரி தான் வருது. ஆனால் இது உங்களுக்கு பார்க்க வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். சம்மர் சீசனுக்கெலாம் ஒஸ்ட்டாக இருக்கும், நல்லாவே இருக்காது, போடவே முடியாது வந்துட்டு. இன்னொன்று இது வந்து என்னென்னா, நம்ம வந்து ரிட்டன் வர போட முடியாதுங்களாம். வந்து என்னென்னா, ஒரு அந்த ராங் கலர் அப்படின்னா ஓகேங்களாம், வந்துட்டு ரிட்டன் எடுத்துப்பாங்களாம். இது ப்ரோக்கன் ஆகிடுச்சி, இல்லை ஐட்டம் வந்துட்டு மிஸ்ஸிங், வந்துட்டு நம்மளுடைய ப்ராடக்டை வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னா அது வந்துட்டு ரிட்டன் எடுப்பாங்களாம். சைஸ் இஷ்யூ அப்படி வந்ததுனாக்கா ரிட்டன் எடுத்துக்க மாட்டாங்களாம். வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இல்லை அப்படின்றாங்க வந்து. ஸோ ஒரு டிஃபால்ட்டான ஒரு விஷயம் வந்து. இப்போ இது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் இதை நான் வந்து ரிட்டன் போட முடியாது. ஏன்னா அப்படி ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்குது. 2 ஆப்ஷன் ஒன்று வந்து இருக்குது. ரிட்டன் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், ரிட்டன் ஆப்ஷனல் இல்லாமல் ஒன்று இருக்கும் வந்துட்டு. நான் சரி அதுனா ஒரு 20 ஆர் 15 ருபீஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் வர போட்டு விட்றேன். நான் இன்னும் நல்லா தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு போடுறேன். பட் ஆனால் அவங்க வந்து ரிட்டன் எடுக்க மாட்டேன்றாங்க. வந்து டேமேஜ் அப்படின்னா வந்து எடுப்பாங்க வந்துட்டு. ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு கலர் பிடிக்கல, எனக்கு சைஸ் இஷ்யூ ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டிஷர்ட் வந்துட்டு பிக் சைஸில் இருக்குது, இல்லை வந்துட்டு ஸ்மால் சைஸில் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. வந்து இது நான் வந்துட்டு அந்த டீம் மெம்பர்ட்டையும் வந்துட்டு நான் கால் பண்ணி கேட்டேன். எஸ்டர்டே தான் நான் வந்துட்டு கேட்டேன். அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா,
நீங்கள் வந்து ராங் டர்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஓகே குடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் அந்த ரிட்டர்ன் வந்துட்டு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. இதுக்கு என்னதாங்க அதுக்கு வந்துட்டு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் இனி நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஆர்டர் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ராங் டைம் வந்துட்டு இது இல்ல, ராங்கா வந்துருச்சு அப்படின்னா, ஓகே அது வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்தமாரி ஆப்ஷன் இல்லாம ரிட்டர்ன் ஆப்ஷன வச்சு நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து இது ஆர்டர் போட்டுக்கங்க அப்படின்றாங்க. சரி, ஓகே. ஒரு செப்பல் ஒன்று வந்துட்டு ஆர்டர் போட்டேன். அந்த செப்பல் வந்துட்டு சைஸ் வந்து ரொம்ப பிக் சைஸாக இருக்குது. அது சைஸ் இஷ்யூவாக இருக்குதுங்க. அக்செப்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இல்லைங்க முடியாது அப்படின்றாங்க. எங்களுக்கு யாருக்குமே சூட்டபிள் ஆக மாட்டேங்குது இந்த செப்பல் வந்துட்டு. ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. ஒருத்தவங்களுக்கு சின்னதா இருக்குது வந்து. அத யார் யூஸ் பண்ணுறதுன்னே தெரில. இப்போ ரிட்டர்ன் ஆப்ஷன் எடுங்க எடுங்கன்றேன். நான் இப்போ ஒரு 2 டேஸாவே நான் வந்துட்டு கேட்டுட்ருக்கிறேன். இல்ல முடியாது அப்படின்றாங்க. அப்புறம் வந்து ரிட்டர்ன் வந்துட்டு பிக்கப்புன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரிஜெக்டடுன்னு வருது. சாட்டிஸ்ஃபை பார்க்குறோம் அப்படின்னாக்கா ரிஜெக்டடுன்னு வருது. ரிட்டர்ன் கேன்சல் வந்து ரிஜெக்டடுன்னு வருது. ஸோ சம்திங் நான் ஒரு மாரி டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டேன் வந்துட்டு. வெக்ஸ் ஆகிட்டேன். என்ன இது மாதிரி ப்ராப்ளம் இன்ன வரைக்கும் வந்ததே இல்லைங்களே வந்து. ரிட்டர்ன் வந்துட்டு போடுறதும் போட்டிருக்கேன் நான் வந்து. ஏன்னா இது மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறேன். எத்தனையோ தடவை போட்டிருக்கேன். பிடிக்கல அப்படின்னாக்க ரிட்டர்ன் போட்டிருக்கேன் நான் வந்து. இப்போ என்னன்னா இப்படி இருக்குது. ஒன்லி டேமேஜு, ப்ரோக்கன், கலர் சேஞ்சிங். ஸோ கலர் வந்துட்டு இப்போ நம்ம போட்ட கலர் வரல அப்படின்னா அதுக்கு வந்து ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. அதுக்கு ஓகே. ஆனால் சைஸ் மட்டும் ப்ராப்ளம் அப்படின்னாக்கா எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஆஃபர் இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்ச் ஒன்று போயிட்டோம் அப்படின்னாக்கா அதில் ப்ராடக்ட் வந்து ரிட்டன் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு அப்படின்னு வருது. அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு தான் வருது வந்து. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இல்லை அப்படின்றாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரில இந்த செப்பல் வந்துட்டு. ரொம்ப பேக் சைடு தான் ரொம்ப பெருசாக லென்த்தாக இருக்குது. ஒரு 1½ இன்ச்சு வந்துட்டு கட் பண்ணணும். அதை கட் பண்ணி போட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் 2 டைம்ஸ் வந்துட்டு ரிட்டன் ஆப்ஷன் போட்டு கேட்டுட்டேன். பட் ஆனால் அதுக்கு சொல்யூஷன் அதான் சொல்கிறாங்க. இப்போ இது என்னன்னா, இது கிளாத்து வந்து காட்டன் கிளாத்தாக இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ இதை நம்ம ரிட்டன் போட்டாலும் பாருங்களேன், இது ரிட்டன் எடுக்க மாட்டாங்க. கிளாத்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் எடுக்க மாட்டாங்க வந்து. இதை ரிட்டன் போட முடியாது இதையுமே. நான் இது இப்போ காட்டன் சொல்லி நினச்சி போட்டேன். பட் ஆனால் பாலிஸ்ட்ரு. இல்லை எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டன் வந்துட்டு போட முடியாது வந்து. ஏன்னா ஆல் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கொடுக்கல. அந்த ஆப்ஷனும் எடுக்கலை வந்துட்டு. ஒன்லி வந்துட்டு ராங் ஐட்டம், டிஃபால்ட்டு, சம்திங் அந்தமாரி இதை தான் நான் வந்துட்டு எடுத்தேன். இப்போ வேறு ஆப்ஷனும் இல்லை, இது வந்துட்டு போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாய சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஸோ அதனால் நீங்களும் வந்துட்டு புக் பண்ணுறீங்க, ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்ன வரைக்கும் இது மாதிரி பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்துட்டு பார்க்குறேன். ஓகேங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நம்ம வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் போகிறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்டு அதிலலாம் அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டில் எப்படின்னு தெரில. இது வந்துட்டு மீஷோவில் வந்து தான் வந்துட்டு இந்தமாரி ஆப்ஷன் வந்துட்டு. அப்போ நம்ம போடும்போதே வந்துட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணி போட்டோம் அப்படின்றால் இது ஓகே, ரிட்டன் வந்துட்டு அக்செப்டபிள். ஸோ இல்லை அப்படின்னா நாட் அக்செப்டபிள் தான் வந்துட்டு. அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க வந்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். சி யூ தட் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஓகே, பாய்.